அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இந்த வார்த்தையை தெசலோனிக்கேயா பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவின் வருகை என்பது நிச்சயமான ஒன்று. அது முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. சரியான நேரத்தில் சரியாக அது நிகழும் என்றே வேதம் குறிப்பிடுகிறது. அவர் குறித்த காலத்தில் வருவார் என்று வேதம் பலமுறை எடுத்து கூறக்கூடியதாக இருக்கிறது. அவரது வருகையை குறிப்பிடுகிறதற்கு 3 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன வேதத்திலே. அவரது வருகை, அவரது வெளிப்படுதல், அவரது பிரசன்னமாதல் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவரது வருகை என்று சொல்லும் பொழுது கிரேக்கத்தில் ப்ரோவிசியா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு வார்த்தை எர்கோமாய் என்கிற வார்த்தை அவரது வருகையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அவரது வெளிப்படுதல் என்கிற காரியத்திற்கு பயன்படுகின்ற ஒரு கிரேக்க சொல் அப்போகாலுப்பீஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போகாலுப்பீஸ் என்கிற வார்த்தையானது அவரது வெளிப்படுதல் என்கிற காரியத்தை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிரசன்னமாதல் என்கிற வார்த்தை எப்பிபானியா என்கிற சொல்லானது கிரேக்க மொழியிலே காணப்படுகிறது. இந்த 3 வார்த்தைகளும் கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வரும்பொழுது என்பதற்காக அந்த குறிக்கப்பட்டிருக்கும் ஒரு கிரேக்க சொல் தான் ப்ரோவிசியா என்று பார்த்தோம். இந்த சொல்லானது 24 முறை புதிய ஏற்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய மூல சொல், அதனுடைய அர்த்தம் என்ன? அருகில், பக்கத்தில் என்பது ஆகும். இச்சொல் வேதாகமத்தில் பல கோணங்களிலே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16:17, 2 கொரிந்தியர் 7:6-7 இந்த இடங்கள்லாம் சாதாரணமாக மனிதர்களுடைய வருகையை பற்றி குறிப்பிடுகிறதற்கும் இதே ப்ரோவேசியா என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 2 தெசலோனிக்கேயர் 2:9 அந்தி கிறிஸ்துவின் வருகையை குறிப்பதற்கும் 2 பேதுரு 3:12 தேவனுடைய நாளின் வருகையை குறிப்பிடுவதற்கும் இந்த ப்ரோவேசியா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய வருகையின் தொடர்பில் இந்த வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 23வது வசனத்தில் அவர் எழுதியிருக்கிறாரே, அந்த மூல பாஷையில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தை இந்த இடத்துல இந்த ப்ரோவேசியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:9 இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. 2:19 பார்க்கும் பொழுது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். இந்த இடத்திலும் ப்ரோவேசியா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இதே தெசலோனிக்கேய பட்டணத்திற்கு சபைக்கு எழுதும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இந்த இடத்திலும் ப்ரோவேசியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 5வது அதிகாரம் 23வது வசனத்திலும் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இரகசிய வருகையை பற்றிய காரியங்களிலே இதே வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை, மூல மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். அதே அவருடைய வெளிப்படையான வருகைக்கும் இதே வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மத்தேயு 24வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 27ஆம் வசனம் 37, 39 அவருடைய வெளிப்படையான வருகையை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிற அந்த இடத்திலே, உம்முடைய வருகை என்று சொல்லுகிற இடத்திலே ப்ரோவேசியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி
மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மத்தேயு 24:27 மற்றும் 37வது வசனத்தில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 39ஆம் வசனத்தில் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இது பிரவேசியா வெளிப்படையான வருகையை குறிக்கிற இந்த இடங்களிலே இந்த காரியமானது பயன்படுத்தப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். 2 பேதுரு 1:16 இந்த வார்த்தை, அதாவது பொதுவாக ஒரு நபரின் உடலுடன் வருகிற ஒரு வருகை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட இருக்கிறபடினாலே அவர் இரகசிய வருகையிலும் அவர் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட வருவார், மணவாளனாக மத்திய ஆகாயத்தில். அதற்கு அடுத்தபடியாக வெளிப்படையான வருகை, உபத்திரவ காலங்கள் முடிந்த 7 வருடங்களுக்கு பின்பாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வருவார். இதற்காக இந்த பிரவேசியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு சொல்லும் எர்கோமாய் என்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல்லின் பொருள் வெறும் வருகை என்பதே ஆகும். கர்த்தருடைய வருகையை குறிக்க கர்த்தர் இந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே இந்த சொல்லை அவர் பயன்படுத்தினதை யோவான் 14வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே நாம் இந்த வார்த்தைகளை படிக்க முடியும். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இந்த இடத்துல எர்கோமாய் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல்லானது இரகசிய வருகையையும் வெளிப்படையான வருகையையும் இதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதை நாம் இன்னும் அநேக வசனங்களில் பார்க்க முடியும். மத்தேயு 24:39, 42, 42வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். 50வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும். லூக்கா 12வது அதிகாரத்தில் 37-40 வரையிலும் சொல்லப்படுகின்ற இந்த இரகசிய வருகையை குறித்ததான இந்த இடத்துல இந்த எர்கோமாய் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. லூக்கா 12வது அதிகாரம் 37-40 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டார். அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். இரகசிய வருகையை குறிப்பதற்காக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. 2ஆம் வருகையை குறிப்பதற்காக, அதாவது வெளிப்படையான வருகையை குறிப்பதற்காகவும் நாம் இப்பொழுது படித்த பகுதியிலே மத்தேயு 24வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலும் எர்கோமாய் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு 24:29 அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது வெளிப்படையான வருகையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் முடிந்த பின்பு ஆண்டவருடைய வெளிப்படையான வருகை எர்கோமாய் என்கிற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் வெளிப்படுதல் என்கிற அவருடைய வருகையை குறிப்பதற்காக வேதத்தில் காணப்படுகிற சொல்லை பார்க்கும் பொழுது, வெளிப்படும் போது என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் அப்போகாலுப்பீஸ் என்று பயன்படுத்தப்படும். அப்போகாலுப்பீஸ் என்றால் இச்சொல் சுமார் 44 முறை வருகிறது என்று சொல்லப்படுகிறது. 18 முறை பெயர் சொல்லிலையும் 26 முறை வினைச்சொல் வடிவத்திலையும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பெயருக்கான அர்த்தம் திரை நீக்குதல் அல்லது முக்காடு நீக்குதல் என்பதாகும். இச்சொல் கிறிஸ்துவின் மத்திய வான வருகையை குறிப்பிட சில இடங்களில் வெளிப்படையான வருகையை குறிப்பிடவும் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இரகசிய வருகையை குறிப்பதற்காக இந்த சொல்லை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிற இடத்திலே, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர்களுக்கு அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம்.
கொரிந்தியர்களுக்கு, அதே போல் கொலோசியருக்கு 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனை பேதுருவும் தன்னுடைய நிருபத்திலே அருமையாக எடுத்து எழுதுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். 13ஆம் வசனத்திலும் இதே அதிகாரத்திலே, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அதாவது இந்த இரகசிய வருகையில் இந்த வார்த்தையானது அப்போகாலுப்பீஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வெளிப்படுதலை குறிக்கிறது. வெளிப்படையான வருகையை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் சொல்லுகிற இடத்துல இந்த அப்போகாலுப்பீஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் பவுல் சொல்லுகிற இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் என்று சொல்லி இது இரகசிய வருகையை பற்றி குறிக்கிறதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்படையான வருகையிலும் இந்த வார்த்தையை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்தி இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 1:8 இச்சொல் கிறிஸ்துவின் தொடர்பில் அவரது வருங்கால மகிமையின் வெளிப்படுதலை பற்றி இந்த வார்த்தைகள் இரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் அப்போகாலுப்பீஸ் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரது பிரசன்னமாகுதலை குறிக்கிற சொல் எப்பிப்பானியா. இந்த சொல்லின் பொருள் வெளிச்சத்தில் கொண்டு வருதல், ஒளிரச் செய்தல், வெளிப்படுத்தி காட்டுதல் என்கிறதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சொல் கிறிஸ்துவினுடைய அவதார வருகையை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. லூக்கா 1:79 2 தீமோத்தேயு 1:10 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பிப்பானியா அவரது இரகசிய வருகையை குறிக்கிற இடத்துல 1 தீமோத்தேயு 6:15 2 தீமோத்தேயு 4:8 அவருடைய இரகசிய வருகையை குறிப்பதற்கு அவருடைய பிரசன்னமாகுதல் எப்பிப்பானியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய வெளிப்படையான வருகையை குறிப்பிடுகிறதற்கும் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதையும் நம்ம 2 தீமோத்தேயுவுக்கு அங்கே அந்த 2 தீமோத்தேயுவில் நாம் பார்க்க முடிகிறது. 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக நாம் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தீத்து 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 13வது வசனத்தில் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதல் இச்சொல் கிறிஸ்து நன்றாக காணப்படும் நிலையில் வெளிப்படுவார். தெளிவாக தெரிகிற நிலையில் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வெளிப்படுவார். இந்த 3 சொற்களும் கிறிஸ்துவானவர் சொன்னபடியே குறித்த காலத்தில் திட்டமிட்ட நிலைகளில் தாம் எடுத்து கொள்ளப்பட்ட வண்ணமாக அப்போஸ்தலர் 1:11 பார்க்கிறோமே, அதன்படி காணப்படக்கூடிய நிலையில் வெளிப்படுவார் என்றும் அவரது மகிமை வெளிப்படுத்தப்படும் என்றும் சுட்டி காட்டுகின்றன. கர்த்தர் வருவார், நமது கண்களே அவரை காணும். கிறிஸ்துவின் வருகை நிச்சயமான ஒன்று, திட்டமிடப்பட்ட ஒன்று, சரியாக நிகழக்கூடிய ஒன்று. குறித்த காலத்தில் இது நிச்சயமாக நிறைவேறும். எதிர்பார்ப்போம் அவருடைய வருகையை, அவருடைய வெளிப்படுதலை, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து காத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.